அது எனக்கு அதை என்னன்னு தெரியல. என்ன கணக்கு போட்டு 4000 கோடி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பாஜகவுடைய டார்கெட்டே அதுதாங்க. தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும். இந்த அரசு சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். உலகம் உங்கள் கையில் என்ற அந்த திட்டம் நம்முடைய இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் இப்பொழுது முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழகம் எங்குமே அந்த ஒரு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்குறாங்க. அதேபோல் அதுக்கடுத்த 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மொத்தமாக 20 லட்சம் மாணவர்களுக்கு. அது நம்முடைய தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அத்துணை கல்லூரிகளிலும் முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு அதில் அவர்களுக்கு இப்போ காலத்திற்கு ஏற்றார் போல இப்பொழுது தேவைப்படும் இது ஏஐ கணினி உலகமாக இருக்கிறது. ஆகவே ஏஐ வசதியுடன் மிகவும் தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த ஏசர், ஹெச்பி உள்ளிட்ட ஒரு பெரிய நிறுவனங்களுடைய அந்த மடிக்கணினி மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அவர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய வேலைவாய்ப்புக்கும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும். அந்த திட்டம் தந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய மாணாக்கர்கள் முதலமைச்சருக்கு நன்றியோடு கூறி வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். யாரு அது எனக்கு அதை என்னன்னு தெரியல. என்ன கணக்கு போட்டு 4000 கோடி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, எதிர்கட்சிக்கு அதானங்க அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். பாஜகவுடைய டார்கெட்டே அதுதாங்க. தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும். இந்த அரசு சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் அறிவார்கள். எந்த துறையிலையும் ஊழல் நடைபெறல, ஒன்றும் நடைபெறல. நீங்கள் என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான். நீங்கள் என்னன்னாலும் அதை ஆய்வு பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் இன்றைக்கி வாய் புளிச்சதோ மாங்கால் புளிச்சதோ அவங்க பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. நிச்சயமாக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.